வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது கோடை மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. கடந்த 3ஆம் தேதி முதல் 2வது சுற்று கோடை மழை பெய்து வரும் சூழலில் இடையில் சிறிய இடைவெளி விட்டு பின்னர் 3வது சுற்று கோடை மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளையும் அதற்கடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் மேலும் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை ₹2 உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடும் வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் மத்திய அரசு கலால் விலையை உயர்த்தியுள்ளது. கச்சா எண்ணெய் விலை குறைவால் பெட்ரோல், டீசல் விலை குறையும் என எதிர்பார்த்த நிலையில் மத்திய அரசு லிட்டருக்கு ₹2 உயர்த்தியுள்ளது. இதனால் மக்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். அதேபோல் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான விலையும் ₹50 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று காலை முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. கலால் வரி உயர்த்தப்பட்டாலும் பெட்ரோல், டீசல் விலையில் உயர்வு இருக்காது என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 4% குறைந்துள்ளதாகவும் இதனால் இந்தியாவில் எண்ணெய் இறக்குமதி அதிகரிக்கும் என தெரிவித்தார். மேலும் கச்சா எண்ணெய் குறைவினால் ஏற்படும் லாபத்தை கலால் வரி மூலமாக மத்திய அரசு பெறுவதாக தெரிவித்த அவர், இதனால் பெட்ரோல், டீசல் விலை உயராது என விளக்கமளித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் கச்சா எண்ணெய் விலை 41% சரிந்தும் கலால் வரியை உயர்த்தி பாஜக அரசு மக்களை கொள்ளையடிப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மோடி அரசு என்றால் மோசடி, கொள்ளை, பணம் பறித்தல் என அர்த்தம் என சிலிண்டர் விலை உயர்வை சுட்டிக்காட்டி சாடியுள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சி சிலிண்டர் விலை ₹50 உயர்த்தப்பட்ட போது குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி ₹50 விலை உயர்வு ஏழைகளிடமிருந்து கேஸ் சிலிண்டரை தட்டி பறிக்கும் செயல் என பேசிய வீடியோவை காங்கிரஸ் பகிர்ந்துள்ளது. நாட்டு மக்களின் வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது அவர்களது வயிறு எரிய வேண்டுமா என சிலிண்டர் விலையேற்றத்தை சாடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவம் செய்யாமல் இருந்தாலே போதும் என்பது #சாடிஸ்ட் பிஜேபி அரசுக்கு மிகவும் பொருந்தும் என தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு அமைந்திருக்கிறது என்றும் அடாவடியாக விலையை உயர்த்திவிட்டு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதில் சிறு பகுதியை குறைத்து நாடகம் ஆடுவது பாஜகவின் வழக்கமாகிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற தமிழக அரசு கோரிக்கை வைக்கவில்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் இடி சோதனை குறித்த கேள்விக்கு பதிலளித்த ரகுபதி, அமலாக்கத்துறை பாஜகவின் கூட்டணி கட்சி போல் செயல்படுகிறது என குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியின் இலங்கை பயணம் ஒரு சரித்திரம் படைத்த பயணம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் இலங்கை பயணம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். செங்கல்பட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, கச்சத்தீவு குறித்து இரு நாட்டு தலைவர்கள் பேசிய கருத்தை வெளியில் சொல்ல மாட்டார்கள் என்றார். மேலும் மீனவர்கள் விடுதலை குறித்து மோடி பேசியதன் விளைவாகவே 14 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். சீமான் ஒரு போர் தலைவர் என்றும் தனக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இல்லை என்றும் அண்ணாமலை புகழ்ந்து தள்ளியது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கொத்தேரியில் உள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்றனர். இருவரும் ஒரே மேடையில் அமர்ந்திருந்தனர். நிகழ்ச்சியில் பேசிய சீமான், தமிழகத்தில் பாஜகவை வளர்த்தவர் அண்ணாமலை என்று புகழாரம் சூட்டினார். சீமான் ஒரு போர் தலைவர் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பொத்தேரியில் நடந்த தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தாம் தேசியத்தில் தமிழை பார்க்கிறேன் என்றும் சீமான் தமிழில் தேசியத்தை பார்க்கிறார் என்றும் அண்ணாமலை கூறினார்.
தன்னுடைய கொள்கைக்கு எந்த நிலையாக இருந்தாலும் போராடுவேன் என நிற்பவர் சீமான் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். இலங்கை பயணத்தின் போது கச்சத்தீவு குறித்து பிரதமர் மோடி பேசவில்லை என்பது குறித்து முதலமைச்சருக்கு எப்படி தெரியும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை வியாசர்பாடியில் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய அவர், இந்திய மண்ணுக்கு எதிராக செயல்பட மாட்டோம் என இலங்கை அரசு உறுதியளித்திருப்பதாக கூறினார். மேலும் காங்கிரஸ் ஆட்சியின் போது ஏன் இந்த உத்தரவாதத்தை வாங்கவில்லை எனவும், மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச உங்களை எது தடுக்கிறது எனவும் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள் நம் சொந்தங்கள் என்பதை மத்திய பாஜக அரசு உணர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மீது மனம் இறங்காமல் கண்மூடி காதுகளை அடைத்துக் கொண்டு வாய்மூடி மத்திய அரசு மௌனித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அறிவிப்புகளை 110 விதியின் கீழ் வெளியிட்டிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். ராமேஸ்வரம் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அமர்ந்திருந்த மேடையில் நயினார் நாகேந்திரனுக்கு இடம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வு கட்சியினரிடையே சலசலப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திய நிலையில் நயினார் நாகேந்திரன் நேற்று திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அவர் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆகியோரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் மீது தமக்கு எவ்வித உரிமையும் கிடையாது என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவாஜி கணேசனின் பேரனான துஷ்யந்த் மற்றும் அவரது மனைவி பட தயாரிப்புக்காக கடன் வாங்கிய நிலையில் வட்டியுடன் 9,39,00,000 திருப்பி அளிக்கவில்லை என வழக்கு தொடரப்பட்டது. விசாரணையில் சிவாஜியின் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டதை எதிர்த்து நடிகர் பப்பு வழக்கு தொடர்ந்த நிலையில் அவரது சகோதரர் ராம்குமாருக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ராஜராஜ சோழன் கரிகாலனுக்கு பிறகு தமிழகத்தில் குடிநீரை தேக்கியவர் எடப்பாடி பழனிசாமிதான் என்றும், கண்மாய்கள் வரத்து கால்வாய்களை சரி செய்த பெருமையை எடப்பாடி பெற்றுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு சம்மட்டியடி கொடுக்கின்ற தேர்தலாக இருக்கும் என அங்கு நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி கூட்டத்தில் ராஜேந்திர பாலாஜி கூறினார். வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக திமுக எம்பி ஆராசா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையை மீறும் வகையிலும் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் உள்ள வக்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி ஆராசா வழக்கு தொடர்ந்துள்ளார். இதுவரை வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக 8 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி விசாரணை மேற்கொண்டது. அப்போது அமைச்சர் பொன்முடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ, வழக்கை வேலூர் நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் எந்த கோரிக்கையும் வைக்கப்படவில்லை என கூறினார். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் விளக்கத்தை கேட்காமல் வழக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும், அதற்கு குற்றம் சாட்டப்பட்டவர் பொறுப்பாக மாட்டார் எனவும் வாதிட்டார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சட்டங்களையும் விதிகளையும் படிக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு யாத்திரை அனுப்பும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வக்புக்கு எதிராக போராடும் விஜய் வக்பு திட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன உள்ளது என்பது குறித்து தெரிவிக்க வேண்டும் என கூறினார். சென்னை புளியந்தோப்பு அருகே உதவி காவல் ஆய்வாளரை தாக்கிய கணவன் மனைவியை போலீசார் கைது செய்தனர். பேசன் பிரிட்ஜ் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் வெங்கடேசன் என்பவர் புளியந்தோப்பு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது மதுபோதையில் இருந்த தினேஷ் என்பவர் ஆவின் பால் வண்டியின் கண்ணாடிகளை உடைத்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகவல் அறிந்த உதவி ஆய்வாளர் தினேஷை காவல் நிலையத்திற்கு வரும்படி அழைத்த நிலையில் தினேஷ் மற்றும் அவரது மனைவி இருவரும் கற்களால் தாக்கியதில் உதவி ஆய்வாளரின் தலையில் காயம் ஏற்பட்டதை அடுத்து இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். வடசென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். எம்பிடி விளையாட்டு திடல் அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்த அதே பகுதியைச் சேர்ந்த முகேஷ், கார்த்திக், சூர்யா மற்றும் இவர்களுக்கு மாத்திரைகளை விநியோகம் செய்த கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த நரேஷ்குமார், கார்த்திக் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்து 84 போதை மாத்திரைகள், 1.5 கிலோ கஞ்சா, 2 பட்டன் கத்தி, செல்போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து புழல் சிறையில் அடைத்தனர்.
கோவையில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கிறிஸ்தவ மத போதகர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிராஸ்கட் சாலையில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் மத போதகராக ஜான் ஜெபராஜ் என்பவர் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் அவர் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான அவரை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே கம்பி வேலியில் மின்சாரம் பாய்ந்து 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆண்டாபுரத்தை சேர்ந்தவர் செல்வம் தனது நண்பரான மணி என்பவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் தோட்டத்தின் எல்லை பாதையில் போடப்பட்டிருந்த கம்பி வேலியில் மின்சாரம் கசிந்துள்ளது. இதில் மின்சாரம் தாக்கி செல்வத்தின் மனைவி இளஞ்சியம், பேரன் சுஜி, பேத்தி ஐவழி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கோவையில் ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பொதுமக்களின் மனுக்களை ஆட்சியர் பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வரிசையில் நின்று கொண்டிருந்த பொள்ளாச்சி கரட்டுப்பாளையத்தை சேர்ந்த நந்தினி என்பவர் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட போலீசார் அவரின் மீது தண்ணீரை ஊற்றி காப்பாற்றினர். தனது கணவன் வேறொரு பெண்ணிடம் தொடர்பில் இருந்து கொண்டு விவாகரத்து கேட்டு வருவதாகவும் இதுகுறித்த புகாரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது அந்த பெண்ணின் குற்றச்சாட்டாகும். சேலத்தில் ரயிலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 12 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் ரயில் நிலையத்திலிருந்து சேலம் வழியாக கேரள மாநிலம் ஆலப்புழா நோக்கி சென்ற ரயிலில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒரு பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 12 கிலோ கஞ்சாவை கண்டுபிடித்த ரயில்வே போலீசார் அவைகளை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். குடியாத்தம் அருகே 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளரை போலீசார் கைது செய்தனர். குடியாத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஊராட்சி உதவி பொறியாளராக பணியாற்றி வருபவர் நிர்வல்குமார். இவர் லிங்கேஸ்வரன் என்ற தனியார் ஒப்பந்த மேலாளரிடம் சாலை பணிகளுக்கான காசோலையை வழங்குவதற்கு 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியுள்ளார். இதுகுறித்து ஒப்பந்த நிறுவன மேலாளர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வருகிற 30ஆம் தேதி தேமுதிகவின் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் வருகிற 30ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வெளிச்சந்தை KV மஹாலில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அக்கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீமான், விஜய் போன்றவர்கள் மேடை ஏறி திமுக என் எதிரி என சொல்வதற்கு கூட ஒரு தகுதி வேண்டும் என அமைச்சர் KV செழியன் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கோவி செழியன், தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய கோவி செழியன், இது உத்தரப்பிரதேசமோ மத்திய பிரதேசமோ அல்ல, அடங்கி போவதற்கு இது தமிழ்நாடு என்றும் வாழ்வோ சாவோ மக்களோடு இருக்கிற ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான் என்று கூறினார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக போர்ச்சுகல் நாட்டிற்கு சென்றுள்ளார். பிகோ மதுரோவின் ராணுவ விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை போர்ச்சுகலில் உள்ள இந்திய தூதர் புனித் ஆர்குண்டல் மற்றும் இந்தியாவில் உள்ள போர்ச்சுகல் தூதர் ஜோவா ரிப்போரிட்டி அல்மீடியா ஆகியோர் வரவேற்றனர். இந்திய குடியரசுத் தலைவர் போர்ச்சுகலுக்கு செல்வது 27 ஆண்டுகளில் முதன்முறையாகும். தலைநகர் லிஸ்பனில் இந்த நாட்டின் பிரதமர் மார்செலோ ரெபெலிட்டிகா, பிரதமர் லூயிஸ் மாண்டினெகோ முதலிய உயர்மட்ட தலைவர்களுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே லாரி ஒன்று கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளான CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 5ஆம் தேதி தம்மம்பட்டியில் இருந்து ஜவ்வரிசி மாவலோடு ஏற்றிக்கொண்டு ஈரோடு நோக்கி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் உள்ள கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் குழந்தைகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கள்ளநோட்டு வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அதர்நத்தம் கிராமத்தில் விசிக மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வம் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் உள்ள கட்டிடத்தில் கள்ளநோட்டு இருந்தது தொடர்பாக போலீசார் 6 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் ராமநத்தம் பகுதியில் நடைபெற்ற வாகன தணிக்கையில் செல்வத்தின் முக்கிய கூட்டாளி கமல்குமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து சொகுசு கார் மற்றும் லேப்டாப்பை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கொடுங்கையூரில் மின்சாரம் பாய்ந்து 11 வயது சிறுவன் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடுங்கையூர் எழில்நகர் பகுதியைச் சேர்ந்த 11 வயது சிறுவன் சூர்யா என்பவர் தாயிடமிருந்து சேஃப்டி பின்னை வைத்து மின்விசிறியில் குத்திக் கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சிறுவன் சூர்யா உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நெல்லையில் காதல் விவகாரத்தில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்து புதைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை டவுன் செபஸ்டியர் கோவில் தெருவை சேர்ந்த ஆறுமுகம் என்ற 20 வயது இளைஞர் குருநாதன் கோவில் அருகே அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் சுமார் 7 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு ஆறுமுகத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக 3 இளம் சிறார்கள் மற்றும் சரித்திர பதிவேடு குற்றவாளியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் காதல் விவகாரத்தில் கொலை அரங்கேறி இருப்பதாக தகவல் கசிந்துள்ளது. மனைவியை கொலை செய்த கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மயிலாடுதுறை அருகே வேப்பங்குளம் பகுதியை சேர்ந்த ராஜபாண்டியன் கோடீஸ்வரி தம்பதியினருக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வரும் நிலையில் கோடீஸ்வரி ராஜபாண்டியன் அடித்து காயப்படுத்துவது வாடிக்கையாகி இருந்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு ராஜபாண்டியன் தனது மனைவியின் தலையை சுவற்றில் மோதி கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் ராஜபாண்டியனுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. பீகார் மாநிலத்தில் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்டனர். புலம்பெயர் குடியேற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், வேலையில்லா திண்டாட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பெகுசராய் மாவட்டத்தில் காங்கிரஸ் சார்பில் பேரணி நடைபெற்றது. இதில் பணவீக்கம் மற்றும் நிதிஷ்குமார் அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. அப்போது 1000க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் ராகுல் காந்தியின் வேண்டுகோளுக்கு இணங்க வெள்ளை நிற உடையணிந்து பேரணியில் கலந்து கொண்டனர். இந்தியாவில் உண்மையை பேசுவது கடினம் எனவும் நாட்டின் பெரிய தலைவர்களால் கூட உண்மையை பேச முடியவில்லை என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற அரசியலமைப்பு பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவில் உண்மையை பேசுவது கடினம் என்றார். அம்பேத்கர் காந்திஜியின் வழிகளை பின்பற்றி உண்மைகளை தேசத்தின் முன் வைக்க வேண்டும் என்ற ராகுல் காந்தி சாவித்திரி புலே அம்பேத்கர் காந்திஜியின் சித்தாந்தம் நமது ரத்தத்தில் உள்ளதை யாராலும் அகற்ற முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் தெருநாய் கடித்து 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குண்டூரில் 4 வயது சிறுவன் ஐசக் தனது வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த தெருநாய் ஒன்று ஐசக்கை கடித்து குதறியது. அதனைத் தொடர்ந்து குண்டூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் ஐசக் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தான். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஹிட்லருக்கு எப்படி தனிப்படை வீரர்கள் இருந்தார்களோ அதேபோல பாஜக ரகசிய படையை உருவாக்கியுள்ளதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து லக்னோவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஊழலை பார்த்து சகிக்கவில்லை என்று கூறியவர்களின் அதிகாரிகள் ஊழல் வழக்கில் பிடிபட்டதாக தெரிவித்தார். மேலும் அவர்கள் அனைவரும் முதலமைச்சரின் பாதுகாப்பின் கீழ் இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேற்கு வங்கத்தில் 25,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களின் பணி நியமன ரத்து உத்தரவை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோசடி காரணமாக மேற்கு வங்க அரசு பள்ளிகளில் எஸ்எஸ்சியால் தேர்வு செய்யப்பட்ட 25,753 ஆசிரியர் பணி நியமனங்களை ரத்து செய்து கொல்கத்தா நீதிமன்றம் உறுதி செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உத்தரவை ரத்து செய்ய கோரியும் பாஜகவினர் மம்தா அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியும் கண்டன முழக்கமிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் கடை ஒன்றில் அதிபயங்கர தீ விபத்து ஏற்பட்டதில் கடை முழுவதும் எரிந்து நாசமானது. நொய்டாவில் பொதுக்கடை ஒன்று இயங்கி வந்தது. அக்கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் கடை முழுவதும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் விண்ணை முட்டும் அளவுக்கு காணப்பட்டது. 6,203 கோடி கடன் பாக்கிக்காக இந்தியாவில் உள்ள தனக்கு சொந்தமான 14,131 கோடியை வங்கிகள் பறிமுதல் செய்துவிட்டன என்று பிரிட்டனில் பதுங்கியுள்ள தொழிலதிபர் விஜய் மல்லையா கூறியுள்ளார். வங்கிகளில் வாங்கிய கடனை முறையாக திருப்பி செலுத்தாமல் கடந்த 2016ஆம் ஆண்டு பிரிட்டனுக்கு தப்பி சென்றார். இந்நிலையில் நிதியமைச்சகத்தின் ஆண்டறிக்கையில் விஜய் மல்லையாவின் கடன் ரூபாய் 6,203 கோடிக்கு நிகராக அவரின் ரூபாய் 14,131 கோடி சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என கூறப்பட்டிருந்தது. இதனை சுட்டிக்காட்டி விஜய் மல்லையா எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் நான் திருப்பி செலுத்த வேண்டிய கடனை விட 2 மடங்கு அதிகமான சொத்துக்களை வங்கிகள் பறிமுதல் செய்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு அதிரடி மாற்றங்களை அறிவித்து வருகிறார்.
அதன்படி சட்டவிரோதமாக குடியேறிய அகதிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஆப்பிரிக்க நாடான தெற்கு சூடானுக்கு அகதிகள் திருப்பி அனுப்பப்பட்டனர். ஏற்கனவே உள்நாட்டு போரில் சிக்கியுள்ள சூடானில் இதனால் மேலும் கலவரம் ஏற்படும் அச்சம் நிலவுகிறது. எனவே தனது நாட்டின் குடிமக்களை ஏற்றுக்கொள்ள தெற்கு சூடான் அரசாங்கம் மறுத்தது. இதனையடுத்து தெற்கு சூடான் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வழங்கிய விசாவை அமெரிக்காவுடன் ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. அமெரிக்க பொருட்கள் மீது சீனா விதித்த வரியை திரும்பப் பெறவில்லை என்றால் அந்நாட்டு பொருட்கள் மீது நாளை முதல் கூடுதலாக 50% வரி விதிக்கப்படும் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் வரி விதிப்பு தொடர்பாக சீனாவுடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறுத்தப்படுவதாக தெரிவித்த அவர், பிற நாடுகளுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பழிவாங்கும் நடவடிக்கையாக அமெரிக்க பொருட்கள் மீது சீனா 34% கூடுதல் வரிகள் விதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவை அதிபர் டிரம்பை சந்தித்து வரி விதிப்பு குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இருவரும் வெள்ளை மாளிகையில் சந்தித்துக் கொண்டனர். இச்சந்திப்பின் போது வரி விதிப்பு குறித்து அமெரிக்காவிடம் நெத்தன்யாகு பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தந்து வெற்றி பெற்ற அரசாங்கம் இன்று அலங்கோலமான அரசாங்கமாக மாறியுள்ளதாக எம்பி மனோ கணேசன் விமர்சித்துள்ளார். இலங்கையின் வடகொழும்பு ப்ளூமெண்டல் வட்டாரத்தில் போட்டியிடும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் வேட்பாளரான சிவரஞ்சன் வெற்றி பெற வேண்டி வீரமகா காளியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் எம்பி மனோ கணேசன் பங்கேற்று பேசினார். அப்போது பொருளாதார ரீதியாக நாட்டை கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் தோல்வியடைந்த இந்த அரசாங்கமானது தேர்தல் வாக்குறுதிகளை மட்டுமே வழங்கி இன்று அலங்கோலமான அரசாங்கமாக மாறியுள்ளதாக விமர்சித்துள்ளார். லாஸ் வேகாஸில் நடந்த நாப் ஷோ 2025 நடிகர் கமல்ஹாசன் கலந்து கொண்டார். கமல்ஹாசன் தற்பொழுது தக் லைஃப் திரைப்படத்தில் நடித்துள்ளார். திரைப்படம் வரும் ஜூன் 5 வெளியாக உள்ளது. இந்நிலையில் நடிகர் கமல்ஹாசன் லாஸ் வேகாஸில் நடந்த நாப் ஷோவில் கலந்து கொண்டார். அப்போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை அவரது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக ஹாரி புரூக் நியமிக்கப்பட்டுள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்றது. இந்த தொடரில் இந்திய அணி கோப்பையை கைப்பற்றி அசத்தியது. இந்த தொடரில் இங்கிலாந்து அணியின் கேப்டனாக ஒரு நாள் மட்டும் பட்லர் செயல்பட்டு வந்தார். அவரது தலைமையில் இங்கிலாந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அரையிறுதிக்கு முன்னேற முடியாமல் வெளியேறியது. இதனையடுத்து கேப்டன் பொறுப்பிலிருந்து பட்லர் விலகுவதாக அறிவித்தார். இந்நிலையில் கேப்டன் பதவியில் இருந்து பட்லர் விலகியதை அடுத்து இங்கிலாந்தின் புதிய கேப்டனாக ஹாரி புரூக் நியமிக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் வரலாற்றில் வேகப்பந்து வீச்சாளராக அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தியவர் என்ற சாதனையை புவனேஷ்குமார் படைத்துள்ளார். மும்பை வான்கடே மைதானத்தில் நேற்று பெங்களூரு மும்பை அணிகள் மோதின. இதில் பெங்களூரு அணி வீரர் புவனேஸ்வர் குமார் 4 ஓவர் பந்துகளை வீசி 1 விக்கெட்டை வீழ்த்தினார். இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் வேகப்பந்து வீச்சாளராக அதிக விக்கெட் வீழ்த்தியவர் என்ற சாதனையை புவனேஷ்குமார் படைத்துள்ளார். இதற்கு முன்னர் இந்த பட்டியலில் பிராவோ 183 விக்கெட்டுகளை வீழ்த்தி முதல் இடத்தில் இருந்தார். அவரது சாதனையை புவனேஷ்குமார் முறியடித்துள்ளார். பிரபல தமிழ் சினிமா தயாரிப்பாளர் ராமநாதன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் உயிரிழந்தார். சத்யராஜின் மேலாளராக பல ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். இவரது தயாரிப்பில் வாத்தியார் வீட்டு பிள்ளை, நடிகன், வள்ளல், திருமதி பழனிசாமி, பிரம்மா, உடன்பிறப்பு ஆகிய படங்களில் சத்யராஜ் கதாநாயகனாக நடித்துள்ளார். தயாரிப்பாளர் ராமநாதன் மறைவிற்கு திரையுலகினர் பலர் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்.